வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். நல்லா சாஃப்டா இருக்கும், மேல லேயர் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளேயும் பாருங்க, சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அரிசி உளுந்து ஊற வச்சு அரைக்காம, சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய கார குழி பணியாரம் பண்ண போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு மட்டும் இல்ல, ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு சாயந்தரம் பசிக்கும் போது கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய இந்த கார குழி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேன். இந்த அவலை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவல்ல 1 கப்பு ரவா, நம்ம உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா சேர்த்துக்கலாம். 1 கப்பு தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம். திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அவல் ரவா நல்லா ஊறணும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது 15 நிமிஷம் ஊறதுக்குள்ள இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பொடியா கட் பண்ண பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், ரொம்ப ஜாஸ்தி வதங்க வேண்டியதில்லை. இதோட கிரேட் பண்ண கேரட் போட்டுக்கலாம், இல்ல பொடி பொடியா கட் பண்ண குடமிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம அவல் ரவா தயிர் ஊற வச்சு 1/4 மணி நேரம் ஆயாச்சு. இது பாருங்க நல்லா ஊறி இருக்கு. ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்போம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்ச மாவை ஒரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த மாதிரி கெட்டியான மாவா அரைச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாவுல இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மாவு பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான மாவா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருந்துடக்கூடாது. இந்த இட்லி மாவு பதத்துக்கு அதோடவே கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். ஸ்டவ்ல பனியார கல் போட்டிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப நல்லா சூடாயிடுது. இப்ப நம்ம கலந்து வச்ச மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஒரு முக்கால் அளவுக்கு எடுத்துக்கலாம். மாவு கெட்டியா இருக்கிறதுனால நம்ம கரண்டியால விடுறது கஷ்டமா இருந்ததுன்னா நம்ம கையால கூட எடுத்து விடலாம். நம்ம போண்டா எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி கையால எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், குயிக்கா ஆயிடும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் ஃப்ளேமா மீடியம்ல வச்சுக்கலாம். மூடி திறந்து பார்த்துருவோம். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுருவோம். இந்த சைடு நல்லா கோல்டன் கலர்ல நல்லா வெந்திருக்கு. இந்த முதல் செட் அப்படிங்கறதுனால நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். அடுத்தது பண்ணும் போதெல்லாம் நம்ம 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துல வெந்துரும். நம்ம எடுத்துக்கலாம். மேல நல்லா மொறுமொறுன்னு, உள்ள சாஃப்டா இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம். குழி பணியாரம் குவிக்காவும் ஈஸியாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த குழி பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இல்ல ஏதாவது கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வேர்க்கடலையும் வெங்காயமும் சேர்த்து சட்னி அரைச்சிருக்கேன். அதோட நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மேல் லேயர் லேசா மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணும்போது பணியாரம் எந்த அளவுக்கு நல்லா வருமோ அதே மாதிரி இருக்கு. நம்ம சோடா ஈனோ எதுவுமே சேர்க்கல. நம்ம தயிர் சேர்த்து பண்ணதுனால நம்ம ஃபர்மெண்ட் பண்ணா எந்த மாதிரி ஒரு லேசான ஒரு புளிப்பு வருமோ அந்த புளிப்பும் நமக்கு இதுல இருக்கு. நம்ம தாளிச்ச வாசனை, இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் வதக்கி போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது கேரட் துருவி போட்டுக்கலாம், குடமிளகாய் பொடி பொடியா கட் பண்ணலாம், பட்டாணி, கான் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் சேர்க்க வேண்டாம்னா அதுக்கு பதிலாக தேங்காய் கொஞ்சம் நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம். தேங்காயை ரொம்ப வதக்க வேண்டாம், லேசா அதுல இருக்கிற ஈரம் குறைஞ்சா போதும். வதக்கிட்டு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு அதுவுமே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த இன்ஸ்டன்ட் கார குழிப்பணியாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.